எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த மினி விலாக் தேர்ஸ்டே ஷூட் பண்ணது. தேர்ஸ்டே மார்னிங்லேருந்தே ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் எந்திரிக்கும் போது 7:00 கிட்ட ஆயிடுச்சு. எழும்பினோடனே பார்த்தீங்கன்னா டீயெல்லாம் குடிச்சிட்டு தலையெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து யுகா எழும்புறதுக்கு முன்னாடி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து எனக்கு முடிக்க முடியல. அவள் வந்து அதுக்கு முன்னாடி எழும்பி வந்துட்டா. அவள் வந்தப்புறம் பார்த்திங்கன்னா பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். அவளையும் பார்த்துட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணணும். ஒரு பீஸ்ஃபுல்லாக பண்ண மாதிரியே இருக்காது. பக்கத்து ரூமில் இருந்தாலுமே அவள் என்ன பண்ணுறாளோ அந்த மாதிரி ஒரு இது ஓடிட்டே இருக்கும். முன்னாடி பேபிஸ் இல்லாத டைம்லலாம் வந்து என்னை ரொம்ப ஃப்ரீயாக வந்து நான் வந்து என்னோடய லைஃப் மூவ் ஆகி போயிட்டே இருந்திருக்கு. அது எனக்கு இப்போ தான் புரியுது. ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஃப்ரீயாக இருந்திருக்கோம், இப்போ வந்து நம்ம எவ்வளோ கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரென்சஸ் தெரியுது. ஆனால் அந்த சொசைட்டி வந்து நம்மளை வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கவே விடாது. நம்மளை வந்து பார்க்குற இடத்துலலாம் நம்மளை வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக இருந்தது மாதிரியே இருக்காது. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருந்து லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டுருக்குற மாதிரியே இருக்கும். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னு இருக்கும்போது மற்றவங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது எதுவுமே நீங்கள் வந்து கேட்க வேண்டாம். அவங்களுக்கு நடக்கிற டைமில் அது கண்டிப்பாக